பைல்ஸுக்கு அறுவை சிகிச்சை இன்றி தீர்வுகள். பைல்ஸ் உள் மூலம் வெளி மூலம் என இருவகைப்படும். பைல்ஸில் 4 ஸ்டேஜஸ் உண்டு. முதல் 3 நிலைகளில் கவனமாக இருந்தால் 4வது ஸ்டேஜுக்கு ஒன்று சென்று ஆபரேஷன் செய்ய வேண்டி வராது. ஆசன வாயில் ரத்தம் வந்தால் 4வது ஸ்டேஜுக்கு சென்று விட்டோம் என பொருள். பைல்ஸ் வர காரணமே மலச்சிக்கல் தான். மலம் இருகலாக அல்லது ஆட்டுப்புழுக்கை போல மலம் சென்றால் பைல்ஸ் முற்றிவிட்டது என பொருள். எனவே தினமும் உங்கள் மலத்தை சோதியுங்கள். பைல்ஸ் வர காரணமே உடல் உஷ்ணம்தான். செடன்டரி ஜாப் செய்யும் ஐடி பீப்புளுக்கு பைல்ஸ் வர வாய்ப்பு அதிகம். தினமும் சில உணவுகளை சாப்பிட்டாலே மலச்சிக்கல் வராது. காய்கறிகள் பழங்கள் நமது உணவுகளில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். சிக்கன் சாப்பிடுவதை தவிர்க்கவும். சிக்கன் உடல் சூட்டை அதிகரிக்கும். நான் வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிடுவர்கள் வாரத்தில் ஒரு நாளாவது பன்றிக்கறி சாப்பிடவும். பன்றியில் உள்ள கொழுப்பு உடல் சூட்டை தணிக்கும். தினமும் 1 டீஸ்பூன் நாட்டு சக்கு தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் குடிக்கவும். வாரத்தில் ஓரிரு நாள் 10 சொட்டு கேஸ்டர் ஆயில் வெந்நீரில் கலந்து குடிக்கவும். இது தேங்கிய மலத்தை வெளியேற்ற உதவும். அதிக காரம் நிறைந்த உணவுகள் மைதாவில் செய்த புரோட்டா போன்ற உணவுகளை தவிர்க்கவும். வாரத்தில் ஓரிரு நாளாவது கருணைக்கிழங்கை உப்பு நீரில் தோய்த்து தோல் நோக்கி சாப்பிடவும். சீனி கிழங்கி சுகர், பைல்ஸ் என அனைத்து நோய்களுக்கும் அருமருந்து. பிரண்டை துவையல் பைல்ஸுக்கு அருமருந்து. சோற்றுக்கற்றாழை ஜூஸ் குடல் நோய்கள் வராமல் காக்கும். காலையில் இஞ்சி, கடம்புகள் சுக்கு, மாலையில் கடுக்காய், மண்டலம் உண்டிடின் கோல் ஊன்றி குறுகி நடப்பாரும் கோலை வீசி குலாவி நடப்பாரு என்ற சித்தர் சொற்படி நடப்போம். நீர் கருக்கி, மோர் பெருக்கி, நெய் உருக்கி உண்பவர்தம் பேரை கேட்டாலே போமே புனி என்ற தேரையர் சித்தர் வழி நடப்போம். ஃபைப்ரஸ் உணவு சாப்பிட்டு கான்ஸ்டிபேஷன் வராமல் காப்போம். ப்ரோபயாட்டிக் புட்டுகளான தயிர், மோர் தினமும் சாப்பிடுவோம். துத்தி இலையை அரைத்து ஆசன வெயில் வைத்து பைல்ஸிலிருந்து விடுதலை பெறுவோம். வாரம் 2 முறை ஆயில் பாத் எடுப்போம். ஹிப்பு பாத், டப்பு பாத் என்ற ஆசன வாய்க்கு மெதுவாக உயிர் கொடுப்போம். ட்ரைடு கிரேப்ஸ், பப்பாயா பழங்கள் தினமும் சாப்பிட்டு பைல்ஸ் வராமல் காப்போம். பாய்.